Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஸ்நாக் ஐட்டம் எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஈஸியானது மட்டும் கிடையாது, ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பொருள் தேவைங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா பச்சரிசியை வந்து ஒரு 3 hours நல்லா ஊற வைக்கணும். நான் வந்து இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இப்போ நல்லா வந்து அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து இத வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இதுல வந்து இந்த அரிசி ஊற வைக்கிற டைம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா அரிசி அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 5 to 10 minutes நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இப்போ அரிசி வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ அதிலேயே பாத்தீங்கன்னா நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து இப்போ நான் யூஸ் பண்றது நல்ல சுத்தமான வெல்லம்ங்கறதால நான் டைரக்ட்டா சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்க யூஸ் பண்ற வெல்லம்ல மண் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எப்பவும் போல கொஞ்சமா வெல்லத்துல தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. இதுல வந்து தேவைப்பட்டா நீங்க ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நான் இன்னைக்கு ஏலக்காய் சேர்க்கல. இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் லைட்டா வந்து ரவை பதத்துல இருக்கு. இப்போ பாக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. அந்த வெல்லம் அதே மாதிரி அரிசி இது ரெண்டு மட்டுமே சேர்த்து நீங்க அரைக்கணும். அதே மாதிரி அளவு எவ்வளவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு நான் இன்னைக்கு 1.25 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா பிடிக்கும்ன்ற பட்சத்துல நீங்க ஒரு 1.5 கப் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்ல வாசனையா இருக்கும் உங்களுக்கு பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த நெய் காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல பொடியா கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும். அதோட கலர் மாறுற வரைக்கும் அதாவது கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க வதக்குனீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு தீஞ்சு போய்டும். அதனால கண்டிப்பா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நாம இத ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவு கூட இந்த தேங்காவும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து ஒரு பிஞ்ச் நம்ம salt சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னும் அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக வந்து ஒரு சிட்டிகை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நாம அதுக்குள்ள அந்த குழிப்பணியார கல் இருக்கு இல்லையா அதுல வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து நார்மலா சமைக்கிறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ற பட்சத்துல உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுமே இல்லாம இது வந்து கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ். இது வந்து கேரளாவுல உன்னி அப்பம் சொல்வாங்க. அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் ரியல் டேஸ்ட் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம இந்த பச்சரிசியும் வெல்லமும் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 hours நம்ம அப்படியே வெச்சிரணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த அப்பம் வந்து சாஃப்ட்டா இருக்கும். ஏன்னா நாம இன்னைக்கு வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாம அப்படியே பண்றோம். சப்போஸ் நீங்க பேக்கிங் சோடா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க மாவு அரைச்ச உடனே நீங்க கொஞ்சமா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நீங்க கலந்துட்டு உடனே பண்ணலாம். பேக்கிங் சோடா இல்லாம நார்மலா பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பம் நல்லா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம மாவு அரைக்கும்போது ரொம்ப தண்ணியா இருந்திருக்கும். இப்போ நல்லா நம்ம 2 to 3 hours ஊற வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த அரிசியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்க செய்யும்போது நல்லா கரெக்ட்டான பதம் இருக்கும். இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வந்து கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த உன்னியப்பம் பாத்தீங்கன்னா நீங்க கோகுலாஷ்டமி அது மாதிரி பண்டிகை நாள்ல பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஜெனரலா வந்து குழந்தைங்களுக்கு பிஸ்கட், சாக்லேட், கேக் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் தான் நம்ம கொடுத்து அனுப்புவோம். அதுக்கு பதிலா வந்து இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தா அவங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அதுவுமே இல்லாம குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து இது மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும்.
பார்க்கும்போதே ரொம்ப வந்து உங்களுக்கு அப்படைசிங்காக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால எல்லாருமே வீட்டில் இருக்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே நம்ம சாப்பிடலாம். இதை வந்து 2 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ வந்து 2 பக்கம் நல்லா கலர் மாறியாச்சு. உள்ளியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டான நல்ல கிறிஸ்பியான உண்ணியப்பம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இது வந்து நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை 2 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளில வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே கண்டிப்பாக இருக்காது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.